சத்தீஸ்கருக்கும் ஒடிசாவுக்கும் நடுவில் பவானிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நாங்கள் பைக் ரைடாக வந்திருக்கோம். இங்கே மத்தியான சாப்பாடு எல்லா இடத்துலையும் பிரியாணி, தயிர் சாதம், தால் சாப்பாடு இப்படின்னு கிடைக்கும். இங்கெல்லாம் அரிசி அதிகமாக கிடைக்கிது. இங்கே இன்னைக்கு சாப்பிட போகிற விஷயம் பார்த்திங்கன்னா என்ன பாருங்க, நம்ம ஊரில் டெய்லி காலையில் வீடுகளில் கொடுப்பாங்க, அதை தூக்கி தூர போடுவோம். ஆனால் இங்கே இதை 120 ரூபா பழைய கஞ்சியும் கருவாட்டு குழம்புன்ற மாதிரி. கருவாடு இல்லையோனே? கருவாடு இல்லைல்ல, இது ஒன்லி வெஜ்ஜு. பாவக்காய், அதாவது பொரிச்ச பாவக்காய், இது உருளைக்கிழங்கு, இது முருங்கைக்காய். அதுவும் பார்த்திங்கன்னா மசாலா போட்டு நல்ல ஸ்பைஸாக வச்ச முருங்கைக்காய், அப்புறம் வெங்காயம். இப்போ நம்ம ஊரில் பச்சை மிளகாய் சாப்பிடுவோம் கஞ்சிக்கு, அது. அப்புறம் நல்ல அழகான கீரை, இது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல, அதுவும் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்காங்க. இது கொடுத்து இதுக்குள்ளேயும் வெங்காயம் போட்டிருக்காங்க. இங்கே காட்டுங்க, இதுக்குள்ளேயும் தயிர் போட்டிருக்காங்க. தயிர், வெங்காயம் என்னன்னு அடடா, சோறு நம்ம ஊர் மாதிரியே இருக்குங்க. இங்கே உள்ள சோறுலாம் ரைஸ்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் மற்ற கடைகளில், பட் இது அப்படியே இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அட்டகாசமான ஒரு பழைய கஞ்சி நம்ம ஒடிசாவில் நாங்கள் சாப்பிட்றோம். அதுவும் ஹோட்டலில் கிடைக்கிது. 120 ரூபா தான் பழைய கஞ்சியும் இத்தனை வகையான கூட்டுகளும்.